18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இன்னைக்கு அழகா விடிஞ்சிருக்கிற இந்த அற்புதமான நாளிலேயே உன் வாழ்க்கையில எல்லா மங்களங்களும் உண்டாக போகுது. சில விஷயங்களை நினைச்சு நீ பயப்படுற, சில விஷயங்களை நினைச்சு நீ கவலைப்படுற, சில விஷயங்களை நினைச்சு வாழ்க்கையில் நீ விரக்தி அடைகிறாய், வெறுப்படைகிறாய். இனிமே இது எதுவுமே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. பயத்தையும் கவலையையும் விரக்தியையும் தூக்கி போடு. ஏன்னா நீண்ட நாளா, ரொம்ப நாளா உன் மனசுல இருந்த கஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில இருந்த பிரச்சனையையும் இன்றே நான் சுமூகமாக சுபமாக முடிச்சு தரப்போறேன். இன்னையில இருந்து உன் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சமயங்களிலும் உனக்கு துணையாக நான் நிற்க போறேன். அதற்கான ஆரம்ப அறிகுறியாகத்தான் இன்றே உன் வாழ்நாளில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போறேன். இந்த நாள் உன் வாழ்க்கையில உன்னால மறக்க முடியாத நாளாக இருக்கும். இன்று முதல் நடக்க போற எல்லாத்தையுமே உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் சிறப்பானதாக நான் நடத்தி முடிப்பேன். யார் உன் மேல அன்பை காட்டினாலும் சரி, வெறுப்பை காட்டினாலும் சரி, நீ பொறுமை என்பதையே திருப்பி கொடுக்கக்கூடிய ஆளாக இரு. ஏன்னா அன்பு, பாசம், பொறுமை, பொறாமை எல்லாமே எல்லா மனிதர்களிடமும் இருக்கு. ஆனா எல்லாரும் எல்லாத்தையும் உன் மேல கொட்டினாலுமே நீ எப்போதுமே பொறுமையை மட்டுமே காட்டக்கூடிய பிள்ளையாக இருந்தினா அந்த பொறுமை உன் வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்தும் என் தங்கமே. எப்பவுமே காசு பணம் தான் பெருசு, மனிதர்கள் எல்லாம் மிக மதிப்பு குறைவானவர்கள் நினைக்காத. மனிதர்களை விட மிக உயர்வான சிறந்த சக்தியும் சிறந்த விஷயமும் எதுவுமே கிடையாது. காசு பணத்துக்கிட்ட நீ பேச முடியுமா அல்லது அதைத்தான் சாப்பிட முடியுமா? மனிதர்கள் தானே நீ பேசுவதற்கு வேணும். மனிதர்களோடு தானே நீ சமைச்சு சந்தோஷமா சாப்பிட முடியும். வாழ்க்கையில் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. அதை விட்டுட்டு அற்பமான காசு பணத்தை பெருசு நினைச்சு மனிதர்களை கொண்டாடுவதை மறந்து விடாதே என் தங்கமே. எப்பவுமே உனக்காக நல்லது செய்யறவங்களையும் நல்லது நினைக்கிறவங்களையும் உதவி செய்யறவங்களையும் பெரிதான உறவாக நினைச்சு மதிச்சு கொண்டாடு. தன்னம்பிக்கை தான் உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்காக உனக்கு உதவி செய்யக்கூடிய மிக பெரிய கை. தன்னம்பிக்கை என்பது உனக்குள் இருக்கும் வரையிலும் நீ எதிர்பார்த்து ஒரு நாளும் ஏமாந்து போக மாட்டாய். இதுவரைக்கும் நீ எதிர்பார்த்ததுல நிறைய விஷயங்கள் நடக்காம உனக்கு ஏமாற்றங்களை கொடுத்திருக்கலாம். ஆனா எல்லா ஏமாற்றங்களையும் தாண்டி நான் எதிர்பார்த்ததை அடைந்தே தீருவேன்ற நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா, நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா, உன்னிடம் இருந்ததும் இல்லாததும் இன்னுமே உன்னை நோக்கி வந்து சேரும். உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்து நிறைகளை நீ அதிகரிச்சிட்டினா உனக்கான வாழ்க்கை அமோகமாக ஆரம்பமாகும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ ஒப்படைச்சிருக்கிறது இந்த கருப்பசாமி கிட்ட. அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? நீயே நினைச்சு பார்க்காத அளவுக்கு பல நன்மைகளை நீ எதிர்பாராத நேரத்துல உன் வாழ்க்கையில நான் நடத்தி வைப்பேன்னு சொல்லியிருந்தேன். அப்படிதான் இப்பொழுது இந்த நாளில் உனக்கான சந்தோஷத்தை நீ அடையும் விதமாக உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர வந்துள்ளேன் என் செல்லமே. உனக்கான வாழ்க்கை இன்று முதல் அழகான வாழ்க்கையாக மாறிப்போகுது. இனிமே எல்லா விஷயங்களும் தானாக உன்னை தேடி வரும். நீயும் நல்லா உன் வாழ்க்கையை சிறப்பா ஜெயிச்சு சந்தோஷமாக வாழ போற. நடக்கும் எந்த நிகழ்வுகளை பார்த்தும் ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது, என் வாழ்க்கையே அவ்வளவுதானா, முடிஞ்சு போச்சான் மட்டும் நீ கலங்க வேண்டாம். ஏன்னா இன்னும் எதுவுமே முடியல. இன்னுமே உன் வாழ்வில் பல விஷயங்களை சிறப்பாக நடத்தி தரதான் இன்றைய நாளை உனக்கு இனிமையான நாளாக நான் விடிய வச்சிருக்கேன் என் செல்லவே. நீ நினைச்ச காரியத்தையும் உனக்கு நல்லபடியா வெற்றிகரமாக நான் நடத்தி தரப்போறேன். நீ ஒருபோதும் யாருக்கிட்டையும் பேசும்போது அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி தெளித்து விடாதே. வார்த்தைகளை பேசும்போது பார்த்து பேசலானா வார்த்தைகள் உன்னை வீசி வெளியே வெறிந்துவிடும் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனையும் சிக்கலும் வரக்கூடாது, ஆபத்தும் வரக்கூடாதுன்னா அதுக்கு வேலையா நீ பேசுகிற வார்த்தைகளிலும் செய்யும் செயல்களிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா மனிதர்களுக்கு பாதி பிரச்சனையே அவங்க வாயிலிருந்தும் அவர்கள் செயல்களிலும் தான் வருது. இப்போது என்ன முழுவதுமாக நம்புகிறாய் தானே? இனி உனக்கு ஒவ்வொன்றாக எல்லா நல்லதும் நடக்க தொடங்கும். நீ பட்ட துன்பங்களும் உன்னுடைய கஷ்டங்களும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்று முதல் உனக்கான அதிர்ஷ்டமான நாள் ஆரம்பமாகும். எது நடக்கலன்னு நினைச்சு வருத்தப்பட்டியோ
அது இன்று நிச்சயமாக நடக்கத்தான் போகுது. உன் கூடவே இருந்து நான் உன்னை வழி நடத்தி வெற்றி பெற வைக்கப் போகிறேன் என் செல்லமே. இனிமே எதுக்காகவும் நீ அவசரப்படக்கூடாது. நேரம் வரும்போது இந்த கருப்பசாமியின் அருளால் தானாகவே நடக்கும்னு நான் உனக்கு சொல்லியிருந்தேன். அப்படிதான் இப்போது நீ நினைச்சத உனக்கான நேரத்தில் உனக்கான வெற்றியை பெரும் விதமாக நடத்தி தரப்போறேன். ரொம்ப நாளா உன்னை எல்லாரும் தூற்றி பேசினார்கள். உன் மனசு கஷ்டப்படும்படி நடந்துக்கிட்டாங்க. அது எல்லாமே இப்போ முடிய போகுது. ஏன்னா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நான் சுபமான முடிவை தரப்போகிறேன் தங்கமே. எத்தனையோ விஷயங்கள்ல கஷ்டப்பட்ட உன்னை இப்போது ஜெயிச்சு ஜொலிச்சு சந்தோஷமா வாழ வைக்க போறேன். உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு பலனாக இப்போது நல்ல அறுவடையை உன் வாழ்க்கையில் தரப்போறேன். அதாவது நல்ல எண்ணங்களை நீ விதையாக போட்டு நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிச்ச. அப்படி இருக்கும்போது அதற்கான பலனை நான் தானே கொடுக்கணும். இதோ இப்போ உன் வாழ்க்கையில நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி தரப்போறேன். உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முயற்சி செய்யும் போது உன்னை சுத்தி இருக்கிற சில நரிகள் எல்லாம் தந்திரமாக நீ ஜெயிக்க கூடாது, நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு ஏதாவது குறை சொல்லி உன்னை ஏளனமாக பேசி ஊழையிடுவார்கள். ஆனால் அந்த நரிகளின் ஏளன ஊழைகளை நீ கவனத்திலோ கருத்திலோ கொள்ளாதே. ஏன்னா நீ வெற்றி பெற்று இப்போது சிங்கம் போல கர்ஜனை செய்ய போகிறாய். உன் வெற்றி எனும் கர்ஜனையை இந்த உலகுக்கு உணர்த்திவிடு என் தங்கமே. நீ வெற்றி பெற்று சிறப்பான ஆளாக, தைரியமான, நேர்மையாக, வெற்றிகரமான ஆளாக இந்த உலகத்துல நிற்கணும். ஏன் தெரியுமா சொல்றேன்? உன்னுடைய லட்சியம் நல்ல விஷயம், நீ எதிர்பார்த்தது நல்ல விஷயம், அது உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம். அப்புறம் ஏன் கவலைப்படுற? நீ ஜெயிச்சேங்கிறத தைரியமாக தலை நிமிர்ந்து சொல்லு. ஒரு பெரிய கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சு செதறினாலும் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கண்ணாடி துண்டுகள் கூட எல்லாத்தையுமே பிரதிபலிக்கும். அது ஒருபோதும் அந்த பிரதிபலிக்கும் திறமையை இழந்து விடுவது கிடையாது. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுக்காக நீ ஏன் தோல்வி அடைஞ்சிட்டோம்னு மனசுடைஞ்சு போற? அந்த சின்ன சின்ன துண்டு கண்ணாடி போலதான் துண்டு துண்டாய் நீ உடைஞ்சு போயிருந்தாலும் உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன், அந்த கண்ணாடி போல ஜொலிக்க வைப்பேன். நீ ஒருபோதும் மனம் நொந்து போகவோ மன வேதனை அடையவோ வருத்தமடையவோ கூடாது. நான் சொல்றத மட்டும் மனசுல வச்சுக்கோ என் தங்கமே. எப்பவுமே யாராவது வந்து உன் பிரச்சனைகளை தீர்ப்பாங்க, உனக்கு ஆறுதல் சொல்ல வருவாங்கன்னு யோசிக்காதே. எப்பொழுதெல்லாம் நீயாகவே உன் பிரச்சனைகளை சரி செய்து கொள்கிறாயோ அப்போதுதான் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் உனக்குள்ள வலுப்பெறும். இப்போதைக்கு உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க வந்துட்டேன். ஆனா இனிமே எல்லாவற்றையும் நீயே சரி செய்து கொள்ளக்கூடிய தைரியத்தையும் சக்தியையும் தன்னம்பிக்கையும் உனக்குள்ள கொடுக்க போறேன். நீயும் உன் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன வழின்னு யோசிச்சு தோல்வியில் கத்துக்கிட்ட பாடங்களை அனுபவமாக கொண்டு வெற்றியை நோக்கி புறப்படு. இனிமேலும் காலம் கடத்தாதே. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் இப்போது துணிஞ்சு தைரியமாக முடிவெடுத்தினா எல்லா முடிவுகளும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் விதமாக நான் பார்த்துக்கிறேன். எப்போதுமே எந்த விஷயமையும் எந்த மனிதர்களையும் அவர்களது தோற்றத்தை வச்சு அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவுக்கு வராத. ஏன்னா தோற்றத்தில் அழகாக இருக்கும் சில செடிகள்ல கூட விஷம் இருக்கு. அதே சமயத்துல சில முள்ளா இருக்கக்கூடிய செடிகள் மூலிகையாகவும் பயன்படுவதாக இருக்கு. இது செடிகளுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் சேர்த்துதான். மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவங்கன்றத பழகி பார்த்து புரிஞ்சுக்கோ. எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக நிற்பேன்.